ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் 12 கரங்களை கொண்ட முருகப்பெருமானுக்குரிய விரத நாளான பங்குனி உத்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் மாதத்தின் நிறைவாகவும் இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகவும் இருப்பது பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியையும் உத்திரம் நட்சத்திரத்தையும் இணையும் நாளையே பங்குனி உத்திரம் என்று கொண்டாடுறோம். அந்த வகையில் இந்த வருடம் மார்ச் 25ஆம் தேதி பங்குனி உத்திரம் வருகிறது. பங்குனியில் எத்தனையோ விழாக்கள் வந்தாலும் பங்குனி உத்திரம் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. அது ஏன் அப்படின்றத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பங்குனி உத்திரம் ஏன் இவ்வளவு சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆக பங்குனியும் நட்சத்திரத்தில் 12ஆக உத்திரமும் சேர்ந்து வருவது தான் இந்த பங்குனி உத்திரத்தின் சிறப்பு. இந்த பங்குனி உத்திரத்துல என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்தது, அதற்கான மகிமை வாய்ந்த கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பங்குனி மாதத்தில் தான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார். குதிரைகள் பூட்டிய தேரில் முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் சாரதியாக இருக்க முருகனின் படைகள் அணிவகுத்து சென்றன. அப்போது வழியில் ஒரு சிறிய மலை முருகனின் படைகளை வழிமறிக்கும் விதமாக பெரியதாக வளர ஆரம்பித்தது. அதை பார்த்ததும் காரணம் அறியாது அனைவரும் திகைத்து நின்றனர். அப்போது அங்கிருந்த நாரதர் அம்மலையை பற்றி முருகப்பெருமானிடம் கூறினார். இந்த மலை கிரவுஞ்சன் என்னும் அசுரனாக இருந்து எல்லோருக்கும் தீமைகளை புரியும் தீய சக்தியாகும். அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாமல் மலையாகி நின்றாலும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து அவர்களை அழித்து வருகிறான் என்று கூறினார். மேலும் இந்த மலைக்கு அருகில் உள்ள மாயாபுரி பட்டினம் என்னும் நகரில் சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தாரகாசுரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை மிகவும் துன்பத்திற்கு உள்ளாகி வருகிறான் என்றும் கூறினார். அதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம் படையில் பாதி அழைத்து கொண்டு தாரகாசுரனை அழித்துவிட்டு வரும்படி கட்டளையிட்டார். முருகனின் கட்டளைப்படி வீரபாகுவின் தலைமையில் முருகனின் படைகள் மாயாபுரி பட்டணத்திற்குள் சென்றது. இருவருக்கும் கடும் போர் நடந்தது. இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து விழுந்தனர். போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தாரகாசுரன் முருகப்படையின் வீரரான வீரகேசரியை தன் கதாயுதத்தால் மார்பில் அடித்து சாய்த்தான். இதை கண்ட வீரபாகு வெகுண்டெழுந்து தாரகாசுரனை கடுமையாக தாக்கினான். இதனால் கோபம் கொண்ட தாரகாசுரன் திரிசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்தி சாய்த்தான். மூர்ச்சையாகி விழுந்த வீரபாகுவை தாரகாசுரன் எள்ளி நகையாடினான். உடனே அங்கிருந்த படைகள் முருகப்பெருமானிடம் ஓடினர். மயக்கம் கலைந்து எழுந்த வீரபாகு மீண்டும் மூர்க்கத்தனமாக தாக்கினார். எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாமல் தாரகாசுரன் தன் மாய வேலையில் மூலம் எலியாக மாறி கிரவுஞ்ச மலைக்குள் புகுந்து கொண்டான். வீரபாகுவும் அவனைத் தொடர்ந்து மற்ற வீரர்களும் விடாது மலைக்குள் நுழைய மலை தன் வேலையை காட்ட ஆரம்பித்தது. தாரகாசுரனின் அசுர படைகள் முருகப்பெருமானின் படைகளை பெரிய அளவில் தாக்கியடித்தன. போர்க்களத்தில் நடந்து கொண்டிருப்பதை நாரதர் வந்து அறிவித்தவுடன் நேரடியாக முருகப்பெருமான் களத்திற்கு வந்தார். வந்தவரின் வலிமை அறியாத தாரகாசுரன் சிறுவன் என முருகனை கிண்டல் செய்தான். கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார். தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாக மாறி மலைக்குள் நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பித்தான். முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை கையில் எடுத்து வீசி எறிந்தார். துள்ளி வந்த வேல் மலையை பல கூறுகளாக்கி உடைத்தெறிந்து தாரகாசுரனை கொன்றது. அதன் பிறகு முருகப்பெருமான் தெய்வ யானையை மணந்தார். அந்த நாளை பங்குனி உத்திரமாகும். இந்த சிறப்புக்குரிய இந்த பங்குனி உத்திரத்தில் முருகப்பெருமான் நடத்திய இந்த அற்புதத்துடன் நிகழ்வுகள் நடந்தன. அது என்ன என்பதை பார்க்கலாம். மகாலட்சுமி இந்நாளில் விரதம் இருந்துதான் மகாவிஷ்ணுவின் திருமார்பில் இடம் பிடித்தார். பிரம்மன் தன் மனைவி சரஸ்வதியை நாக்கிலேயே வைத்துக் கொள்ளும்படியான வரத்தை இந்நாளில் பெற்றார். தன் மனைவி இந்திராணியை பிரிந்திருந்த இந்திரன் மீண்டும் அவளுடன் சேர்ந்த நாளும் இதுதான். சந்திர பகவான் கார்த்திகை ரோகிணி உள்ளிட்ட 27 நட்சத்திரங்களை மனைவிகளாக அடைந்த நாளும் இந்த நாள்தான். ராமர் சீதையை மணந்தது, லக்ஷ்மண் சத்ருகன் ஆகியோருக்கு திருமணம் நடந்ததும் இந்த பங்குனி உத்திர நன்னாளில்தான். மதுரையில் மீனாட்சி சுந்தரேசர் திருமணம் நடைபெற்றதும் இந்த திருநாளில்தான். பங்குனி உத்திரத்தில்தான் தர்ம சாஸ்தாவான சபரிமலை ஐயப்பன் பிறந்தார். இந்த நாளில்தான் இடும்பன் மூலம் காவடி தூக்கும் பழக்கமும் ஆரம்பித்தது. அர்ஜுனன் பிறந்ததும் பங்குனி உத்திரத்தில்தான். தனது தவத்தை கலைத்த மன்மதனை சிவபெருமான் நெற்றிக்கண்ணால் எரித்து சாம்பலாக்கினார். பின்னர் தன்னை வணங்கி மன்றாடிய ரதிதேவியின் வேண்டுதலுக்கிணங்க மன்மதனை மீண்டும் உயிர்ப்பித்ததும் இந்த திருநாளில்தான். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மணக்கோலத்தில் பரமன் காட்சி தந்ததும் இந்த திருநாளில்தான். இவ்வளவு சிறப்புகள் ஒன்றாக பொருந்திய பங்குனி உத்திர நன்னாளில் ஆலயம் சென்று வழிபட்டு இறைவனின் ஆசியை பெற்று வளமுடன் வாழ்வோம்.